என் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, My dear beloved people of God, இந்த 2021 வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்து we are in the last days of this year 2021. இன்றைக்கு Today, எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். we are going to meditate upon the topic called the ceaseless fire, the continuously burning fire. இடைவிடாமல் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, The fire that is ceaseless. வேத வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது When you see the Bible verses, லேவியராகமம் 6வது அதிகாரம் 12-13 சொல்கிறது, Leviticus chapter 6 verse 12 and 13 says, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். the fire on the altar shall be kept burning. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். The fire in the altar, let it be burning, continuously burning. அந்த அக்கினி That fire, ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. that fire should not be ceased. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி அக்கினி வார்த்தை, That is what the Lord God is expecting in us. This year's last word of fire is, உங்களுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். the fire should burn inside you. ஒரு தேவனுடைய மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், For the fire to burn continuously inside a man of God, அந்த மனிதனுக்குள்ளே எண்ணெய் இருக்க வேண்டும். that man should have oil inside him. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved people, வேதத்திலே 10 கன்னிகைகளை குறித்து நான் பார்க்கிறோம். we see in the Bible about 10 virgins. 10 பேரும் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டு இருந்தார்கள். All the 10 were ready to meet the bridegroom. 10 பேருடைய விளக்குகளிலும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. All the 10 virgins' lamps were burning with fire. 10 பேருக்குமே ஆயத்தம் இருந்தது. All the 10 were prepared. 10 பேருக்குமே வாஞ்சை இருந்தது. All the 10 had an eagerness to meet the bridegroom. ஆனால் But 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். in these 10 there were 5 foolish ones. ஏனென்று சொன்னால், Do you know why? அவர்களுடைய தீபங்களிலே விளக்குகளிலே எண்ணெய் இல்லை. Because there was a lack in the oil in the lamps of these 5 foolish ones. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved people of God, அக்கினி உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், for the fire to burn continuously inside you, நமக்கு தேவை எண்ணெய். we need the fuel, the oil. யாத்திராமம் 27:20 Exodus chapter 27 verse 20 says, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்திலே கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். You shall command the Israelites to provide you with clear oil of beaten olives for the light, to make a lamp burn continually. பலிபீடத்திலே அக்கினி எரிய வேண்டும் என்றால், For the fire to burn in the altar, எண்ணெய் இருக்க வேண்டும். there should be fuel, there should be oil. சங்கீதம் 92:10 Psalms chapter 92 verse 10. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். Psalms David says, I am anointed with fresh oil. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved, இந்த வருஷத்தின் கடைசியிலே உங்களுக்குள்ளும் ஒரு புது எண்ணெயை கர்த்தர் ஊற்ற வந்திருக்கிறார். the Lord has come down to pour out his new fresh oil upon you in these last days of this year. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. 1 சாமுவேல் 16:13 In 1 Samuel chapter 16 verse 13, சாமுவேல் தீர்க்கதரிசி தைலத்தை எடுக்கிறான், எண்ணெயை எடுக்கிறான், தாவீதின் மீது அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். then Samuel took the horn of oil and anointed David in the presence of his brothers. வேதம் சொல்கிறது, Bible says, எல்லாரும் பார்க்கிறார்கள். all were looking at this scene. அவனுடைய சகோதரர்கள் பார்க்கிறார்கள். His brothers were looking at him. என்னத்தை பார்க்கிறார்கள்? What they were looking at? சாமுவேல் தீர்க்கதரிசி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதை பார்க்கிறார்கள். They looked at the David getting anointed through the oil from Samuel. ஆனால் மனிதர்களால் காணக்கூடாத ஒரு காரியம் நடக்கிறது. But one thing happened that cannot be seen by eyes of men. என்னவென்றால், What was? அந்த நேரத்திலிருந்து ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். From that moment onwards, the Spirit of the Lord came mightily upon David. எண்ணெய்
அபிஷேகம் வந்த பொழுது, the oil, the anointing, when it came, தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தார். the spirit of the Lord was upon David. என் அன்பிற்குரியவர்களே, My dear beloved, உங்களுக்குள்ளே எண்ணெய் தங்கி இருக்க வேண்டும். the anointing oil should stay inside you. அப்பொழுது நீங்கள் எரிந்து கொண்டே இருப்பீர்கள். Then you shall be a burning fire. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டு இருக்கும். The fire shall be burning inside you. நீங்கள் எரிந்து பிரகாசிப்பீர்கள். You shall burn and shine for God. யோவான் ஸ்நானகனைப் போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பீர்கள். You shall be like John the Baptist, who was like the lamp that was burning. இந்த எண்ணெய், This oil, முதலாவது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. it shall make you holy. லேவியராகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, Leviticus chapter 8 verse 10 says, பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினான். Then Moses took the anointing oil and anointed the tabernacle and all that was in it and consecrated them. புதிய எண்ணெய், The new oil, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த புதிய எண்ணெய், the oil, the new oil that the Lord gives us today, உங்களை பரிசுத்தமாக்குகிறது, shall make you holy, shall make you consecrated, உங்களை சுத்திகரிக்கிறது. shall sanctify you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved people of God, எதற்கு இந்த சுத்திகரிப்பு? why you need this sanctification? எதற்கு இந்த பரிசுத்த அபிஷேக எண்ணெய்? Why you need this holy anointed oil? நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாக இந்த பரிசுத்த அபிஷேக எண்ணெய் நமக்கு வேண்டி இருக்கிறது. You need this oil so that you can worship the Lord God, your God, and serve Him only. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved people of God, கர்த்தர் ஒருவருக்கே நம்முடைய ஆராதனை செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த புதிய எண்ணெயாகிய அபிஷேக எண்ணெய் வேண்டும். to worship your Lord God alone, you need this anointed oil. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை இந்த எண்ணெய் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. This oil shall bring that kind of holiness inside you. மட்டுமின்றி, Not only that, 2 தீமோத்தேயு 1:4 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். when you read 2 Timothy chapter 1 verse 4, சுத்த மனசாட்சியுடன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நின்று அவரை ஆராதிப்பதற்கு இந்த அபிஷேக எண்ணெய் நமக்கு வேண்டி இருக்கிறது. we need this oil, anointed oil, to stand in the presence of God with a clear conscience. நம்முடைய மனசாட்சியை சுத்தமுள்ள மனசாட்சியாய் இந்த அபிஷேக எண்ணெய் மாற்றுகிறது. This anointed oil shall clear your conscience and make it holy. மட்டுமின்றி, Not only that, வேதம் சொல்கிறது, Bible says எபிரேயர் 12:28 in Hebrews chapter 12 verse 28, பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் சேவிக்கும்படி, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இந்த அபிஷேக எண்ணெய் நமக்கு உதவியாக இருக்கிறது. this anointed oil helps us to worship the Lord with reverence and to show God a gratitude and offer to God a pleasing sacrifice and acceptable worship. ஹalleluya, Hallelujah. மட்டுமல்ல, Not only that, ரோமர் 12:1 சொல்கிறது, Romans chapter 12 verse 1 says, இந்த அபிஷேக எண்ணெய் நமக்குள்ளே இருக்கும் பொழுது when this anointed oil is inside you, நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பீர்கள். you shall be a burning lamp for God. உங்களுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். The fire will burn inside you. உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்திருப்பீர்கள். You shall present your bodies as a living sacrifice for God. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, கரைதிரை இல்லாத வாழ்க்கையை நாம் வாழும்படி இந்த அபிஷேக எண்ணெய் நமக்கு உதவுகிறது. This anointed oil shall help you to live a clear, holy life for God. Amen. Our spirit, body and soul shall be a pleasing sacrifice for God. ஹalleluya. Amen. மட்டுமல்ல, Hallelujah. இரண்டாவது, இந்த அபிஷேக எண்ணெய் நமக்குள்ளே உருவாக்குகிற இரண்டாவது மாற்றம், Secondly, the second change this anointing oil will bring inside you. இரண்டாவது ஆசீர்வாதம், The second blessing is
சங்கீதம் 23:5 சொல்கிறது. Psalms chapter 23 verse 5 says, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. you prepare a table before me in the presence of my enemies. You have anointed and refreshed my head with oil. My cup overflows. When you are anointed with the fresh oil, நீங்க புதிய எண்ணெய் ஆகிய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்படும் போது சத்துருக்களை வீழ்த்துவீர்கள். you shall bring down the enemy. சத்துருக்களை ஜெயிப்பீர்கள். you shall win over the enemy. சத்துருக்கள் உங்கள் காலடியிலே வந்து விழுவார்கள். your enemy shall be at your foot. ஏனென்று சொன்னா உங்க தலையில அபிஷேகம் என்ன? do you know why? Because you have the anointing oil over the head. ஆவியானவர் உங்களுக்குள்ளே தம்முடைய அபிஷேக எண்ணெயை ஊற்றுகிறபடியினால், because the Holy Spirit is pouring his anointed oil over you, தீய மக்களாகிய சத்துருவுகளுக்கு முன் நிற்க முடியாது. the evil people, the enemy cannot stand before you. பில்லி சூனியத்தின் கட்டுகள் உடைத்தெறியப்படும். the witchcraft shall be broken. எல்லா செய்வனை கட்டுகள் மந்திரவாதங்கள் சுட்டரிக்கப்படும். all the witchcraft powers shall be destroyed before you. எந்த ஒரு தீய சக்தியும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. no evil power can stand before you. எந்த விக்கிரகத்தின் ஆவிகளுடைய கிரியைகள் செயலாற்ற முடியாது. no power of the idols shall come before you. உங்களை கண்டு பிசாசு நடுங்குவான். the Satan shall fear you. hallelujah, hallelujah, hallelujah. என் அன்பு தேவ பிள்ளைகளே, my beloved people of God, எங்களுக்கு அரும்பாக்கம், சென்னை அரும்பாக்கம் பகுதியிலே ஒரு கிளை சபையை நாங்கள் நடத்துகிறோம். we have a branch church, Hope of Glory branch church in Adubakam, Chennai. ஒரு வீட்டினுடைய இரண்டாவது மாடியிலே அந்த ஆராதனை நடக்கிறது, சபை நடக்கிறது. this church is connected over a two-story building. in the second floor, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலி தங்கி இருந்தார்கள். there was a family stayed in this first floor. அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், they don't believe in Christ. நம்பாதவர்கள். they don't trust in Christ. அவங்க இந்து மார்க்கத்திலே தீவிரமானவர்கள். they are staunch believers in the Hindu religion. மேலே நம்முடைய ஆராதனை நடக்கிறது. in the second floor, our church services were happening. நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டவர்கள். people of the church were anointed people. எல்லாருக்கும் அபிஷேகம் என்ன? all had this anointed oil. ஆனால் கீழே உள்ள ஃபேமிலியோ, but the family which was below us, ரெகுலராக இந்து தெய்வங்களை வணங்குபவர்கள், they are regular worshippers of the Hindu gods. அவர்கள் அந்த வீட்டு ஓனரை பார்த்து சொன்னார்கள், they told the owner of the house, மேலே சர்ச் நடக்கிறதுனால, because the church is happening in the second floor, எங்க சாமி வந்து சொல்லுது, our God is telling us, என்னால உங்க வீட்டுக்குள்ள வர முடியல, I am not able to come inside your house, உங்க வீட்டுக்குள்ள வந்து தங்க முடியல, I am not able to stay inside your house. எனவே so எங்க சாமியே இப்படி சொல்லிருச்சு, God has spoken in such a manner, எனவே நாங்க வீட்டை காலி செய்கிறோம். so we are going to vacate this house. என் அன்பு தேவ பிள்ளைகளே, my dear beloved people of God, அபிஷேக எண்ணெய் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொன்னார். when the anointed oil is inside you, ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. no one can stand before you, உங்களுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். because the fire is burning inside. ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. அபிஷேக எண்ணெய் முதலாவது நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வைக்கிறது. firstly, this anointed oil will make us holy and help us to worship the Lord. இரண்டாவது சத்துருக்களை வீழ்த்துகிறது. secondly, it helps us to overcome our enemies. மூன்றாவது thirdly, காயங்களை ஆற்ற இந்த அபிஷேக எண்ணெய் உதவுகிறது. it helps us to heal the wounds. நல்ல சமாரியனுடைய சம்பவத்திலே, when we see the good Samaritan story, லூக்கா 10:34 சொல்கிறது, Luke chapter 10 verse 34 says, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். and went to him and bandaged up his wounds and pouring oil and wine on them, and he put him on his own pack animal and brought him to an inn and took care of him. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved people of ஒரு God, வழிப்போக்கன் அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். one traveler was hurt and was in the deathbed, லேவியன் அந்த பகுதியிலே வருகிறான். and there was Levi who came near him. லேவியன் என்று சொன்னாலே கர்த்தருடைய ஊழியத்திற்காகவே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம். what do you mean by Levi? A man who was consecrated for the ministry of God.
ஆனாலும் கூட but குற்றூராய் கிடக்கிறவனுக்கு எந்த உதவியும் செய்யாமல் போய்விடுகிறார். he was not able to do any help for this man who was in his deathbed. இரண்டாவது ஒரு ஆசாரியன் வருகிறான். Secondly, a priest came by. ஆசாரியன் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு போதகன். What do you mean by priest? Is a man of God who does the ministry for God. அவனும் கூட ஒரு உதவியும் செய்யாமல் விலகி போய்விடுகிறான். He also was not able to do any help for this man in his deathbed on the road. ஆனால் இந்த சமாரியனை பாருங்கள். But when we see at this Samaritan, very honorary person. சாதாரண ஒரு மனுஷன். ஆனாலும் கூட But also வேதம் சொல்கிறது, Bible says, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை பராமரித்து அவனுக்கு சுகத்தை பெற்றுத் தருகிறான். he bandaged up his wounds, pouring oil and wine on them, and he took care of him. He made sure that he was healed completely. ஏன் ஆசாரியன் உதவி செய்யவில்லை? Why the priest was not able to do any help? ஏன் லேவியனும் உதவி செய்யவில்லை? Why the Levi was not able to do any help? அவர்கள் இருவருடைய உள்ளத்திலும் அன்பு இல்லையா? Was not there any love inside these two, Levi and priest? அவர்கள் இருவருடைய உள்ளத்திலும் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லையா? Was not there any eagerness for these to help this wounded man? ரெண்டு பேருக்கும் அன்பு உண்டு. Both had a love. ரெண்டு பேருக்கும் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. Both had a mind to help this man. ஆனால் But also தேவையானது எண்ணெய். there was need for the oil. அவனுடைய காயங்களில் வார்ப்பதற்கு எண்ணெய். There was need for oil to pour on his wounds. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved people of God, லேவியன்ட்டையும் ஆயில் இல்ல, there was no oil with the Levi. ஆசாரியன்ட்டையும் எண்ணெய் இல்ல. There was no oil with the priest. இந்த சமாரியனிடத்திலே எண்ணெய் இருந்தது. But this Samaritan had the oil. நீங்கள் தான் அந்த சமாரியர்கள். You are the Samaritan. You are the good Samaritan. நீங்க தான் நல்ல சமாரியன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved people of God, உனக்குள்ளே எண்ணெய் இருக்கிறதா? are you possessing this oil? உனக்குள்ளே அபிஷேக எண்ணெய் இருக்கிறதா? Are you having this anointed oil inside நீ you? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. You shall be the lamp that burns fire. உனக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. Inside the fire is continually நீ burning. இந்த உலகத்தை கலக்குவாய். You shall shake this nation. உனக்குள் இருக்கிற அபிஷேக எண்ணெய் This anointed oil inside you குற்றுயிராய் கிடக்கிற ஜனங்களுடைய காயங்களை கட்டும். shall heal the broken heart, the wounded people. இன்றைக்கு இந்த உலகத்திற்கு தேவை நீங்கள் தான். This world needs you. அபிஷேக எண்ணெய் பெற்று உங்களைத்தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். The Lord is in search of people who possess this anointed oil. ஜனங்கள் நொறுங்குண்டு கிடக்கிறார்கள். The people are broken. உடைக்கப்பட்டு The கிடக்கிறார்கள். people are wounded. குற்றுயிராய் கிடக்கிறார்கள். The people are in the deathbed. மரண படுக்கையிலே கிடக்கிறார்கள். The people are in their death. பாவ சேற்றுக்குள்ளே The கிடக்கிறார்கள். people are in the stinking sins. அவர்களுடைய காயங்களை கட்ட To heal their broken wounds. வேண்டிய எண்ணெயை உங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றுகிறார். The Lord is providing you with such anointed oil. 2022 உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணெய் மூலமாக காயங்களை கட்டுவீர்கள். You shall heal the broken wounds in the year 2022 with this oil. தேவ ராஜ்யத்தை கட்டுவீர்கள். You shall build the kingdom of God. பிசாசுடைய ராஜ்யத்தை இடித்து நிர்மூலமாக்குவீர்கள். You shall destroy the kingdom of Satan. அப்படிப்பட்ட அபிஷேக எண்ணெயை உங்களுக்குள்ளே இப்பொழுது ஊற்றுவார். The Lord is pouring inside you such anointed oil. அப்படியே ஜெபிப்போமா. Let's all pray. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி புதன்கிழமை நாங்கள் வந்திருக்கிறோம். My dear Jesus, we have come to this last Wednesday of உம்முடைய this year. பிள்ளைகளுக்குள்ளே அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படுவதா? Let this anointing oil shall be poured upon your people. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். Let the fire burn continually inside your people. அவர்களுக்குள்ளே அக்கினி அவிந்து போக கூடாது. Let the fire should not be ceased inside உம்முடைய them, Lord. பிள்ளைகளுக்குள்ளே அக்கினி பற்றி எரிவதா? Let the fire burn inside them, Lord. ஜனங்களுடைய காயங்களை கட்டுவதாக. Let it heal the wounds of the people. மந்திர கட்டுகளை உடைப்பதாக. Let it break down the bondages of the witchcrafts. செய்வனை கட்டுகளை உடைப்பதாக. Let it break down the bondages of the witchcrafts. இருளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவார்களா? Let it help in bringing out the people that are in the darkness to the light. தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார்களா? Let them build the kingdom of God. உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் நிறைவேறட்டும். Lord, let all their needs shall be met. அவருடைய ஆவிக்குரிய வாஞ்சைகள் நிறைவேறட்டும். Let all the spiritual needs shall be met. அவருடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும். What all they require shall be met. உம்முடைய பிள்ளைகள் செழிக்கட்டும். Let your people prosper.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. In Jesus name we pray. Amen. ஆமென். ஆமென். Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let God bless you. ஒவ்வொரு புதன்கிழமையும் Each and every Wednesday, அக்கினி வார்த்தையை மறந்துவிட வேண்டாம். do not forget this night of word of fire. எவ்வளவு பேருக்கு நீங்க ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. How much ever you can share to your friends, relatives, you share. 2022 In 2022, நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, you are the burning fire. நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, You are a continually burning உங்களை fire. கண்டு பிசாசு நடுங்குவான். The Satan shall tremble before you. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். That God bless you. ஆமென். Amen.